அஜித்தை வைத்து நாம் படம் எடுத்தா நம்ம பேனர் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இங்க இருக்கு. அதனால என்னன்னா, இவர் கேட்கிற சம்பளத்தை கொடுத்து இந்த தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து அவரை வச்சு படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏஜிஎஸ் மாதிரி, சன் பிக்சர்ஸ் மாதிரியான சில நிறுவனங்கள் தான் இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து படம் எடுத்தா நமக்கு நஷ்டம் ஆகுங்கிறத பேப்பர்லயே போட்டு பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அஜித்துடைய ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் ஏஜிஎஸ்க்கு போச்சு. ஒருத்தர கேவி ஆனந்த் கொண்டு போனாரு, இன்னொருத்தர சிறுத்தை சிவா எடுத்துட்டு போனாரு. 2 ப்ராஜெக்டையுமே அஜித்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு இவ்வளவு ரூபா நஷ்டம் வரும், அதனால இந்த ப்ராஜெக்ட் வேணான்ட்டு 2 பேரையுமே திருப்பி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ், அதே மாதிரி சத்யஜோதி பிலிம்ஸ், அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி படம் நடந்துச்சுல, அந்த ப்ராஜெக்ட் லைக்காக்கு அவர் டேட் கொடுத்தாருல, அந்த டேட்டே முதல்ல கொடுத்தது சத்யஜோதிக்கு தான். இப்போ அவங்க போட்டு பார்த்துட்டு, இல்லை சார் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு மேலே 60 கோடியோ 65 கோடியோ இதுக்கு மேலே சம்பளம் கொடுத்தா எங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அஜித் கேட்டது 100 கோடி. அப்போதான் சுபாஸ்கரன் உள்ள நான் 105 கோடி தர்றேன்ட்டு விடாமுயற்சிக்கு அவரை கமிட் பண்ணார். இந்த மாதிரி சில பேர் பெருமைக்கு படம் எடுப்பவர்கள் அஜித்துக்கு சம்பளம் கொடுத்து பழக்கியதால் இன்னைக்கு குட் பேட் அக்லி ஃபிளாப் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு 70 கோடி 75 கோடி நஷ்டம் ஏற்பட்ட பிறகும் எனக்கு 180 கோடி கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு அஜித்துக்கு தைரியம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் தான்.